அண்மை செய்தி. சேலத்தில் சுகாதார சீர்கேடு தொடர்பாக நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த குடும்பத்திற்கு திமுகவினர் மிரட்டல் விடுத்திருக்கின்றனர். பாலாஜி என்பவரின் குடும்பத்தினருக்கு திமுக கவுன்சிலரின் கணவர் கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். சேலம் மாநகராட்சியின் 45வது வார்டுக்குட்பட்ட பஞ்சந்தாங்கி ஏரி இந்திரா நகர் பகுதியில் சாக்கடை கால்வாயில் தூர்வாரப்படாததால் அடைப்பு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்பட்டதோடு அதில் இந்த சாக்கடை கால்வாய்க்குள் முதியவர்கள், குழந்தைகள் தவறி விழுந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தமிழ் ஜனம் செய்திக்குழுவுக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்தில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டோம். அது மட்டும் மக்களுடைய கருத்துக்களாக நம்ம தெரியப்படுத்தினோம். அது நேற்று செய்தி தொகுப்பாக நம் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் வெளியானது. பொதுமக்கள் சந்திக்கும் சுகாதார சீர்கேடு மற்றும் உயிர் பலி வாங்க காத்திருக்கும் சாக்கடை கால்வாய் குறித்து தொடர்ந்து செய்தி வெளிவந்த வண்ணம் உள்ளது. இந்த செய்தி தொகுப்பில் அந்த பகுதியைச் சேர்ந்த டிபன் கடை நடத்தும் பாலாஜி என்பவர் தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அவரின் எண்ண குமரர்கள் அனைத்தும் வெளிப்படுத்தப்பட்டது. இதனால் மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் தேர்தலை புறக்கணிக்க தெரிவித்திருந்தார். இவர் கார்த்திக் என்பவர் 45வது வார்டு திமுகவில் மீனவர் பிரிவின் செயலாளராக பதவி வைத்தார். அவரும் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சி தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதனால் இந்த தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் செய்தி விரைவில் பரவியது. மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் அந்த வார்டின் திமுக கவுன்சிலர் சுஹாசினி செந்தில் ஆகியோர் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதாக சம்பவ இடத்துக்கு வந்தனர். யார் யாரெல்லாம் தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்தார்களோ அவர்கள் வீடுகள் முன்னே சாக்கடை கால்வாய்களை அள்ளுவது போல் அள்ளி அவர்கள் வீட்டு முன்னாலே போட்டுவிட்டு சென்று விட்டனர். மேலும் அங்கு டிபன் கடை நடத்தி வரும் பாலாஜி என்பவரை பொதுமக்கள் முன்னிலையில் அசிங்கமாகவும் ஆபாச வார்த்தைகளாக திட்டியதோடு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். இதனால் மனமுடைந்த அவர் தான் 40 ஆண்டு காலம் இந்த பகுதியில் வசித்து வருகிறோம், தன்னை அசிங்கப்படுத்தி விட்டதாகவும் தனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி விட்டதாகவும் தான் விஷமறிந்து உள்ளார். இதனால் விஷமறிந்து விட்டதாக உறவினரிடம் தெரிவிக்கவே அவரை உடனடியாக உறவினர்கள் மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். அவருக்கு தொடர்ந்து அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது குறித்து புகார் அளிப்பதற்காக கார்த்திக், அவருடைய சகோதரர் கார்த்திக் மற்றும் அவரின் மனைவி சுதா ஆகியோர் செவ்வாய்ப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விரைந்தனர். ஆனால் போலீசார், நீங்கள் நாடகம் ஆடுகிறீர்கள், ஊடகத்துடன் பேட்டி கொடுக்கிறீர்கள், ஊடகத்துடன் மிரட்டுகிறீர்கள் என தெரிவித்து தொடர்ந்து புகாரை ஏற்க மறுத்தனர். இது குறித்து தமிழ் ஜனம் தொலைக்காட்சி செய்திக்குழுக்கும் பிற நாளிதழ்கள் மற்றும் தொலைக்காட்சி செய்திக்குழுக்கும் தகவல் அளித்தனர். உடனடியாக செய்தியாளர்கள் அங்கு விரைந்த நிலையில் அங்கு விசாரணை நடத்தி கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் தேவராஜ் உடனடியாக ஒரு எஸ்ஐயை நியமனம் செய்து அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வரும் பாலாஜியிடம் விசாரணை நடத்தும்படி தெரிவித்தார். தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில், அதாவது திமுக கவுன்சிலர் சுஹாசினி மற்றும் அவர் செந்தில் தொடர்ந்து அந்த பகுதி மக்களை மிரட்டுவதாகவும் சுகாதார சீர்கேடுகளோ மற்ற பிரச்சனைகள் குறித்து தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது என தொடர்ந்து மிரட்டுவதாக அந்த பகுதி மக்களை குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து சுஹாசினி மற்றும் அவரது கணவர் செந்தில் மீது நடவடிக்கை எடுப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. எனவே சேலம் மாவட்ட திமுகவினர் மத்தியில் இது கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இது போன்ற பிரச்சனைகளை திமுகவினர், அதாவது குறிப்பாக அமைச்சருடைய ஆதரவாளர்கள் இது போன்ற பிரச்சனையில் ஈடுபடுவதாக திமுகவுக்கும் அரசுக்கும் கெட்ட பெயர் ஏற்படுவதாகவும் புலம்புகின்றனர். எனவே போலீசார் மற்றும் மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து பொதுமக்களின் குறைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்பது சமூக விருதுகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.